வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்ங்க. புதிய வருடம் வந்துடுச்சு, கேலண்டர் மாறிடுச்சு, தேதி மாறிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சா? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? பெரும்பாலான மனிதர்கள் 10 வருடம் வாழ்கிறது கிடையாது. அவங்க ஒரே ஒரு வருடத்தை 10 முறை வாழ்கிறாங்க. அதே பழைய பழக்கங்கள், அதே குறுகிய மனநிலை, அதே சொகுசான வாழ்க்கை. அதனால தாங்க கேலண்டர் மாறுது, ஆனால் உங்கள் லைஃப் மாற மாட்டேங்குது. 2025க்கும் 2026க்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? இல்லைனா இன்னொரு வருடமும் அதே பழைய கோல்ஸ், அதே சாக்குப்போக்குகள், அதே வருமானம், அதே போராட்டங்களாகத்தான் இருக்கும். ஜனவரி 1ல் நாம் நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். ஜிம்மில் ஜாயின் பண்ணணும், டயட் இருக்கணும், ட்ரீம்ஸை பற்றியெல்லாம் நிறைய பேசுவோம். ஆனால் ஜனவரி 15க்கு அப்புறம் சேம் ஸ்டோரி தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இந்த வீடியோ வெறும் மோட்டிவேஷ்னல் இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு வேக்கப் கால். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தோண்டுங்க. 2026க்கு நீங்கள் 10 உறுதிமொழியெல்லாம் எடுக்க வேண்டாங்க. பெரிய புரட்சி எதுவும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. தினமும் 1 மணி நேரம் என் வாழ்க்கையை பில்டு பண்ண நான் பயன்படுத்த போகிறேன். அந்த 1 மணி நேரம் தாங்க. கைத்தட்டலும் இல்லை, லைக்ஸும் இல்லை, உங்களை கவனிக்க ஒரு கண்ணும் இல்லைங்க. யாரும் பார்க்காத நேரம், யாரும் பாராட்டாத முயற்சி, யாரும் உணராத தியாகம். மிச்சம் இருக்கிற இந்த 23 மணி நேரம் இந்த உலகத்துக்காக இருக்கலாம். ஆனால் இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக மட்டும்தாங்க. நம்ம எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிஸி இஸ் நாட் ப்ரொடெக்டிவ். பலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் ஒரு ஒளி. 2026 ஒரு வெற்று காகிதம் போல உங்கள் முன்னால் இருக்கிறது. அதில் உங்கள் தோல்வி கதைகளை எழுதப் போகிறீர்களா, அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை எழுதப் போகிறீர்களா? வாய்ப்புகள் எப்பொழுதும் கதவை தட்டுவதில்லை. சில நேரங்களில் கதவை உடைத்து கொண்டுதான் நாம் உள்ளே நுழைய வேண்டும். தயங்கி நிற்பவர்களுக்கு இங்கே தர்ம அடி தாங்க கிடைக்கும். துணிந்து நிற்பவர்களுக்கு மட்டுமே தான் சிம்மாசனம் கிடைக்கும். 4 மணி நேரம் மொபைல் ஸ்க்ரால் பண்ணுறோம், சீரீஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கைக்கு முன்னேற்ற 1 மணி நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இது நேரத்தின் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுதாங்க பிரச்சனை. நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், ஸ்டாண்டிங் ஸ்டில் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் முன்னேறலைனா இந்த உலகம் உங்களை முந்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாம் ஒரே நாளில் வந்துடுறது இல்லைங்க. அந்த அன்சீன் ஹார்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற உழைப்பும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் யாருக்குமே தெரியறதில்ல. நள்ளிரவு 2 மணிக்கு நீங்கள் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் டயர்டாக இருக்கும்போது உங்களை நீங்களே தட்டி எழுப்புகிற விஷயமும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஸ்ட்ரக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, முன்னேற முடியலன்னு தோணுதா? அப்போ இது தாங்க உங்களுக்கான சரியான நேரம். இன்றிலிருந்து நீங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டீங்க, நேரத்தை முதலீடு பண்ணுவீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செலவிடும் அந்த 1 மணி நேரம் நாளை நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆனால் அந்த ரகசிய மணி நேரங்கள் தான் ஒரு நாள் உங்களை உலகத்தின் ஸ்பாட்லைட்டுக்கே கொண்டு வரும். டிசிப்ளின் இஸ் எ டிசிஷன், நாட் எ ஃபீலிங். நீங்கள் எல்லாரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகம் உங்கள் முயற்சிகளை மதிக்காதுங்க, உங்கள் முடிவுகளை மட்டும்தான் அங்கீகரிக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடுகிறீர்கள் என்பது யாருக்கும் முக்கியமில்லை. இலக்கை அடைந்தீர்களா, வெற்றி அடைந்தீர்களா என்பதுதான் கேள்வி. உங்கள் தோல்விக்கு நீங்கள் சொல்லும் காரணங்கள் எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் இந்த உலகம் அதை சாக்குப்போக்காக மட்டுமே பார்க்கும். ஒரு சராசரி மனிதன் சூழ்நிலைக்கு அடிபடிவான். ஆனால் ஒரு தலைவன் தனக்கான சூழ்நிலையை தானே உருவாக்குவான். 2026ல் நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவரா இருக்க போகிறீர்களா, அல்லது ஒரு வெற்றியாளரா இருக்க போகிறீர்களா? அது 1 மணி நேர உழைப்பு தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு வலிக்கும்போது நிறுத்தாதீர்கள். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்த பிறகு நிறுத்துங்கள். அந்த 1 மணி நேர உழைப்பில் உங்கள் உடல் சோர்ந்து போகலாம், உங்கள் மனம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கெஞ்சலாம். அந்த நிமிடம்தான் உங்கள் உண்மையான சோதனை. வலியை பொறுத்து கொள்பவன் சாதாரண மனிதன்,
அந்த வழியையே ஏணியாக மாற்றி ஏறுபவன்தான் சாதனையாளன். உங்கள் காயங்கள் வடுக்களாக மாறட்டும். அந்த வடுக்கள் நீங்கள் போர்க்களத்தில் பெற்ற வெற்றிகளாக, பதக்கங்களாக இருக்கட்டும். நீங்கள் வீழ்த்த நினைக்கும் இந்த உலகத்திற்கு நீங்கள் எப்பேற்பட்ட இரும்பு மனிதன் என்பதை காட்ட இதுவே சரியான தருணம். நீங்கள் படும் ஒவ்வொரு அவமானமும், நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் உங்கள் எதிர்கால சாம்ராஜ்யத்தின் அஸ்திவார கற்கள். யாரும் உங்களை நம்பவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் கனவு உங்கள் கண்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். சிங்கத்தின் வேட்டை எப்பொழுதும் சத்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அதன் தாக்கம் காடே அதிரும் வகையில் இருக்கும். அதுபோலத்தான் உங்கள் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும். ஆனால் உங்கள் வெற்றி உலகமே அதிரும் பேரொளியாக மாறட்டும். காலம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட மற்றொரு வாய்ப்பு. அதை வைத்து உங்கள் தலையெழுத்தை செதுக்கப் போகிறீர்களா அல்லது கை நழுவி விட்டுவிட்டு வருத்தப்பட போகிறீர்களா என்பது உங்கள் முடிவுதான். போர்க்களத்தில் இறங்கி விட்டீர்கள், இனி பின் வாங்குவதற்கு இடமில்லை. வெற்றி என்பது ஏதோ ஒரு நாள் திடீரென்று வந்து வாசலில் நிற்கும் விருந்தாளிகள் கிடையாது. அது நீங்கள் தினமும் செதுக்கும் ஒரு சிற்பம். பலரும் கேட்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இன்னும் அங்கேயே நிற்கிறேன், எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது? பதில் எளிதுங்க. உங்கள் கனவுகள் மிகவும் ஆடம்பரமானவை, ஆனால் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சாதாரணமானவை. உலகத்தரம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் பொழுது சராசரியான உழைப்பை கொடுத்துவிட்டு பலனை மட்டும், மிக பெரிய பலனை எதிர்பார்ப்பது நியாயமா? உங்கள் இலக்குகள் உயரமாக இருக்கும் பொழுது உங்கள் உழைப்பும் உங்கள் தியாகங்களும் ஆழமாக இருக்க வேண்டாமா? இந்த 1 மணி நேர பயணத்தில் உங்களுக்கு பெரிய எதிரி வேறு யாரும் இல்லைங்க. உங்களுடைய நேற்று தான் உங்கள் எதிரி. நேற்றைய உங்களை விட இன்று 1% முன்னேற்றம் கண்டால் போதும். அந்த 1% மாற்றம் வருட முடிவில் உங்களை பல மடங்கு சிறந்த மனிதராக மாற்றும். இதை தான் காம்பவுண்டட் எஃபர்ட் என்கிறோம். ஆரம்பத்தில் ரிசல்ட் தெரியாது தான், யாருமே கைத்தட்ட மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சிறிய மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாக வெடிக்கும்போது இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கலாம், உலகத்தை ஏமாத்திக்கலாம். ஆனால் கண்ணாடியில் தெரிகிற உங்கள் பிம்பத்தை யாராலையும் ஏமாற்ற முடியாது. உழைக்காமலே கிடைக்கிற வெற்றி கண்டிப்பாக நிலைக்காதுங்க. 2026 டிசம்பர் 31 இதே இடத்துல நின்று நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, பரவாயில்லையே, இந்த வருடம் நான் உண்மையிலேயே உழைத்தேன் என்ற மன நிறைவு உங்களுக்கு இருக்க வேண்டுமா? அல்லது இந்த வருடமும் வீணாகிவிட்டது என்கிற குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டுமா? முடிவு உங்கள் கையில். காலம் யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது. காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களை மட்டுமே உலகம் எப்பொழுதும் மறக்காது. நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது ஏழ்மையில் வளர்ந்திருக்கலாம். அது உங்கள் தவறல்ல. ஆனால் உங்கள் தலைமுறை முழுக்க அதே நிலையிலேயே தொடர்வது உங்கள் தவறு. உங்கள் குடும்பத்தின் தலைவிதியை மாற்றப்போகும் அந்த முதல் நபர் ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? உங்கள் பெயருக்கு முன்னால் வெற்றியாளன் என்ற பட்டம் சேரும்பொழுது உங்களுக்கு பின்னால் வரும் உங்கள் தலைமுறை உங்களை ஒரு முன் உதாரணமாக பார்க்கும். 2026 வெறும் ஒரு ஆண்டாக பார்க்காதீர்கள். அது உங்கள் பரம்பரையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு புரட்சி ஆண்டு என்று பாருங்கள். எழுந்திருங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தின் முதல் கல்லை இன்றே நடுங்கள். 2026 உங்கள் வருடம் அல்ல, உங்கள் சாம்ராஜ்யமாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.